பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இந்த இரண்டுமே எல்லோருக்குமே இருக்கும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள்லாம் இல்லாமல்லாம் இருக்க மாட்டார்கள். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்ம எடுத்து போடணுமேனா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் இக்னோர். ஏதான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுன்னா வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும். அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையும் பாட்டுக்கு நம்ம பார்த்துட்டே போகணும். அது முடியுமா அப்படின்னா, நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது, நம்ம எதையாவது நல்ல விஷயங்களை பற்றி நினைக்கும் பொழுது முதல்ல என்ன வரும் சொல்லுங்கள்? நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஓஹோ இது வந்துருத்தா பரவாயில்ல, என்னை பயமுறுத்துறதுக்கு வந்துருத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அப்சர்வ் பண்ணாலே போகிறோம், அது பாட்டுக்கு போயிடும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் எப்படி தெரியுமா? பிரேக் மாதிரியாம். நேர்மறை எண்ணங்கள் ஆக்சிலரேட்டர் மாதிரியா. நம் வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் வேண்டும் என்று நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? என்ன இந்த வயசில் பெரிய லட்சியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நமக்கு லட்சியம் இருக்குது. அனாயசேன மரணம்ங்கிறது நம்மளுடைய லட்சியம், நிர்தயன ஜீவிதம்ங்கிறது நம்மளுடைய லட்சியம், மற்றவர்கள் உதவி இல்லாமல் நாம் வாழ வேண்டும்ங்கிறது நிர்தயன ஜீவிதம். அனாயசன மரணம். எப்படி ஒரு வெள்ளரி கொடியிலிருந்து அந்த வெள்ளரி பழம் உதிர்ந்து விழுகின்றதோ அதே போல் நாம் போயிடணுங்கிறதெல்லாம் நம்ம லட்சியம் தானே இல்லையா? ஒரு ஏஜில் ஒரு லட்சியங்கள் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது நல்லா படிக்கணும், படித்த அப்புறம் நல்லா வேலைக்கு அப்புறம் நல்ல குடும்பம்னா அந்த குடும்பம் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்த இடத்துக்கு போக வேண்டாமா திருப்பி? அப்போ அந்த நல்ல எண்ணங்கள்லாம் வரும்பொழுது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளையே பண்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது சில விஷயம்லாம் வரும். அது யார் ரூபத்துலையாக கூட வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பிரேக் மாதிரி வரும். பிரேக் வரும் பொழுது ஓவர் ஸ்பீடாக போகிற, ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகிற, நீ கொஞ்சம் இருந்து ஆஸ்வாசப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லதெல்லாம் பார்த்துக்கோன்னு நமக்கு சொல்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். எதை? அந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வந்ததுன்னா அப்படி தான் எடுத்துக்கணும். ஓஹோ அப்படியா, சரி அப்படி தான், அப்படியே கண்டுக்காம விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கோல் என்னவோ அதை பார்த்து பயணித்து கொண்டே இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஐயோ எதிர்மறை எண்ணங்கள் வந்தது, இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கான்சன்ட்ரேட்டே பண்ணாதீங்க. சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்களா, நீங்களே பார்த்துருக்கீங்களா, இந்த ஸ்டோர்ஸ்லாம் போனோன்னா ஏதான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும், அவங்க அம்மா முடியாதுங்க, உடனே நான் இங்கேயே அழுவேன் அப்படின்லாம் சொல்லி அழுவேன். நீ வேணால் அழுதுக்கோ, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே அழ ஆரம்பித்த குழந்தை அது பாட்டுக்கு வந்துடும் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு. அது மாதிரி தான் அந்த எண்ணங்கள்லாம் வரும்போது ஜஸ்ட் இக்னோர். நம்மளுடைய டார்கெட் என்ன அதை பார்த்து நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். அதை தவிர வேறு எதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிரேக் அப்பப்போ போடத்தான் வேணும் இல்லையா? ஆக்சலரேட்டரில் காலை வச்சுட்டு நம்ம ஓட்டிகிட்டே இருந்தால் போகிறோமா, பிரேக் வேண்டாமா? அந்த பிரேக் வரத்தான் செய்யும். அந்த பிரேக்கெல்லாம் எங்கெங்கே வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.